வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரியாக ஒருத்தர் யார் நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம்ல, அது செத் ரோலன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ரோமன் ரெயின்ஸ் என்ன ஆனார், எப்போ வருவார், அண்ட் இதை தவிர்த்து ஜான்சனா எட்ஜ் மேட்சை பற்றின தகவலை பற்றியும் இன்னும் ஒரு சில அப்டேட்டை பற்றியும் இன்றைக்கி தகவலாக வீடியோவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் முதலாக சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போடுற செய்தியில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு பேப்பரி நடக்குதுன்னு வைங்களேன், அதுக்காக ரோமன் ரெயின்ஸ் வராருன்னா ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற பயமே அடுத்து ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டேறான் தான். ஆக்சுவலி வின்ஸ் மேக்மேன் இதுக்கு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம் போல இருக்குது. ட்ரிபிள் ஹைட்ஸ் எறாக்கு அப்புறமா முழுக்க ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பார்ட் டைமர் ஆகிட்டார். இந்த 2025 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 150 கோடி ரூபா சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி டபிள்யூபிள்யூ கேட்டு அதை வாங்கி இப்போது கரண்ட்லி அவர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பொறுமை நாங்கள் பொறுமையாக தான் காட்டுவோம், ரோமன் ரெயின்ஸை 2 மாதத்துக்கு ஒருக்கா ரிட்டன் ஆக்க வைப்போம், அது எப்பிக்காக இருக்கும், அதுக்கப்புறமா நாங்கள் மேட்சை கொண்டு போவோம் அப்படின்னு தான் வழக்கமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டு தானே? அப்படிப்பட்ட ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா எப்போ ரிட்டன் ஆவாருன்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் ஆக மாட்டாருங்க. ஆமாம், 2025 அவரோட ரிட்டர்ன் டேட் அப்படிங்கிறது அவ்வளோதானா. இதுக்கப்புறமா 2026 ரிட்டர்ன் ஆக வைக்க போகிறாங்களாம். அதாவது ஒரு மனுஷனை ரிட்டர்ன் ஆக வைக்கலாம், ரிட்டர்ன் ஆக்கிறதுக்கு மட்டுமே வச்சுக்கிறாங்க அப்படின்னா டபிள்யூபிள்யூ ரோமன் ரெயின்ஸை தான். ராயல் ரம்பிள் 2026 நடக்க போதில்ல, அதுக்காக ரோமன் ரெயின்ஸ் ப்ரிப்பேர் ஆக போகிறாரு. 2026 ராயல் ரம்பிளுக்கு ரோமன் ரெயின்ஸ் பங்கேற்க போகிறாரு. இது அஃபிஷியல் ஆயிடுச்சு. ராயல் ரம்பிள் மேட்ச்சில் தான் பங்கேற்க போகிறாரு. அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்ல, போன வருஷம் பார்லிமெண்டே சொல்லிட்டாரு, இந்த ரோமன் ரெயின்ஸ் சொன்னோம்ல. அதனால் ரோமன் ரெயின்ஸ் 2026 ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் த எடிஷன் ஷோவுக்கு வரப்போகிறாராம். அது ராவாக இருக்கலாம் அல்லது ஸ்மாக்டானாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அவர் கோடி ரோட்ஸ் கூட தான் ஃபீல்டு போவார். அப்போ கோடி ரோட்ஸை பார்த்து நான் ராயல் ரம்பிள் வின் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அல்லது ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னோம்ல, ஜனவரி 5 ஒரு பெரிய பிரம்மாண்டமான ராவாக நடக்க போகுதுன்னு, அன்னைக்கு கூட ரோமன் ரெயின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் 2025 ரால அல்லது ஸ்மாக்டவுனில் ஏதாவது ஒரு எபிசோடுக்கு ரிட்டர்ன் ஆவாராம். ரிட்டர்ன் ஆகி நான் ராயல் ரம்போ இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு 2025 ராயல் ரம்போக்கு தான் ரோமன் ரெயின்ஸ் வருவாராம். அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது 2 இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் இருக்குது, டிசம்பர் மாதம் ஒன்று இருக்குது, ஜனவரி மாதம் ஒன்று இருக்குது. மொத்தம் 2 சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் இருக்குது. அந்த 2 சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸ் தலையெட்டி படுக்க மாட்டார். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டாராம். ரோமன் ரெயின்ஸ் எதிர்பார்க்க வேண்டாமா. 2026 சவுதி அரேபியாவில் நடக்க போகிற ராயல் ரம்போக்கு தான் ரோமன் ரெயின்ஸ் வருவாராம். இதுக்கு எதுங்க எவ்வளோ சேலரி கொடுத்துக்கிட்டு சும்மா வச்சுக்கிறீங்க? ஏன்னா அடிக்கடி என் மனசுக்குள்ளே கேட்குற கேள்வி இதுதான். ரோமன் ரெயின்ஸை நீங்கள் ரிட்டன் ஆக்க வைக்கலாம், அதுக்குன்னு எப்போ பார்த்துட்டு எனக்கே சத்தியமாக சொல்கிறேன், போர் அடிச்சு போச்சுங்க. என்ன பாரு, இந்த மண்டே நைட்டோட மெயின் இவெண்ட்டு ரோமன் ரெயின்ஸ் வருவார். அது வீக்லி காட்டலாமே. நீங்கள் அவர் ரெகுலராக சண்டை போட வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்காவது அல்லது அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு ஒருக்காவது ஒரு ப்ரொமோ பேசிட்டு போகிறது, சேலஞ்ச் பண்ணிட்டு போகிறது, அந்த மாதிரியாவது காட்டலாம். அப்படி இல்லாமல் 2 மாதத்துக்கு ஒருக்கா கண்டினியூவாக 2 வீக் ராக்கோ அல்லது 2 வீக்ஸ் மேட்டனுக்கு வராரு, ஒரு பேப்பரில் சண்டை போகிறாரு, அந்த பேப்பரில் தோற்று போகிறாரு. அதுதான் ரிப்பீட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் எங்கே தான் போகுதுன்னு தெரில. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள் இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் எதிர்பார்க்குங்கன்னா 2026 தப்பா எதிர்பார்க்கணும். இந்த மாதம் நம்ம ரோமன் ரெயின்ஸை பார்க்க முடியாதான். அடுத்த செய்தி நம்ம செத் ஃப்ரீக்கிங் ரோலன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். செத் ரோலன்ஸுக்கு அவருக்கு கையில் இன்ஜுரி ஆனதுக்கு காரணமே கிரவுண்ட் ஷோவில் அவர் சண்டை போட்டது தான். புதுவிதமாக நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு தலைகீழாக தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிச்சார். அதில் அவருக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. ஆக்சுவலி டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஷோல்டர் இன்ஜுரியாக லெகமெண்ட் ஃப்ராக்சராக அல்லது போன் ஃப்ராக்சராக சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆனாங்க. டைட்டில் ரீக்ரூஸ் பண்ணிட்டாரு. செத் ரோலன்ஸுக்கு ஏற்பட்டது லிகமெண்ட் ஃப்ராக்சர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரசிகர்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்கன்னா, அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். லெகமெண்ட் ஃப்ராக்சர் என்ன கேட்டிங்கன்னா சர்ஜரியே பண்ண வேண்டாம், டாக்டர்ஸோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் இருந்தால் போதும், அதுக்கப்புறமா அவருக்கு க்யூர் ஆயிரும். இப்போது நமக்கு புதுசாக ஒரு ரூமர் செய்தி என்ன கிடச்சிருக்குன்னா, செத் ரோலன்ஸோட பிளான் டபிள்யூபிள்யூ போட்டு வச்சது த விஷன் டீம்லேருந்து ரோமன் ரெயின்ஸ், அதுக்கப்புறமா ஆஃப்டர் ரெசல்மனியா பிரேக்கப்பு. இப்போது செத் ரோலன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்ரி மேனாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸை ப்ரவுன் பிரேக்கர் அட்டாக் பண்ணதுக்கப்புறமா ஆஃப்டர் செத் ரோலன்ஸை ப்ரவுன் பிரேக்கர் அட்டாக் பண்ணதுக்கு அவர் எந்த விதமான ஸ்பீச்சும் கொடுக்கல, எதுவுமே சொல்லலை. ஸோ அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு மீண்டும் செத் ரோலன்ஸை அந்த டீமில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இப்படிலாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா டபிள்யூபிள்யூ இந்த மாதிரி செகம்லாம் நடக்கும், ஸ்கிரிப்ட் தானே, அவங்க எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ செத்ரோலன்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செத்ரோலன்ஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆகும். அவருக்கு இன்ஜுரி அந்தளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அது நல்லாவே குணமடைஞ்சிருச்சான். ஸோ செத்ரோலன்ஸ் வந்து ஒரு குயிக்காக ரெக்கவர் ஆகிட்டு இருக்காராம். அதனால் அவரோட ரிட்டர்ன்ஸ் வந்து 2026 ஜான்வரி மந்தே நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வார் கேம் நடந்ததில்ல, அதில் செத்ரோலன்ஸ் பேக் ஸ்டேஜில் பங்கேற்றிருந்தார். இது என்ன தெரியுமா ஒரு ட்விஸ்ட்டு, இந்த நியூஸ் எதுக்கு தெரியுமா வந்துச்சு, செத்ரோலன்ஸ் வரும்போது அந்த மிஸ்ட்ரியா 4 பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தார்ல, அதே ட்ரெஸ்ஸை போட்டு வந்தார்ல. இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி போட்டு வந்தார். இப்போ ஃபேன்ஸ் வந்து சும்மாலாம் வந்து இது செத்ரோலன்ஸாக இருக்குமான்னு கேட்கல, டபிள்யூ வந்து ஹிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது செத்ரோலன்ஸே இல்லை தான், மேபி செத்ரோலன்ஸ் இன்டர்வியூவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரிட்டர்னுக்கு இப்படி ட்விஸ்ட்டு கூட கொடுக்கலாம்ல. அதாவது செத்ரோலன்ஸோட ஃபினிஷராக தான் அந்த மிஸ்ட்ரி மேன் போட்டிருக்காரு. பேக் ஸ்டேஜில் செத்ரோலன்ஸ் அட்டண்டன்ஸ் ஆகிருக்காரு, அவரும் இதே யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காரு. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸோடைய ரிட்டனை இப்படி கூட ஹெண்டிங் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ எது எப்படி அவங்க 2026 அந்த ஸ்டார்டிங்லேயே நம்ம செத்ரோலன்ஸ் வந்து ரிட்டர்னாக எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மிஸ்ட்ரியாக நீங்கள் பார்க்குற மாதிரி செத்ரோலன்ஸ் வந்து ஒரு கெத்தாக ஒரு இன்ட்ரோ கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பால் ஹேமன் பழையபடி பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸ் கூட பிரான் பிரேக்கர் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் பதில் நமக்கு ஜான்வரி 5ஆம் தேதி தான் கிடைக்கும். ஏன்னா அன்றைக்கி தான் பிரான் பிரேக்கர் சிஎம் கூட மோதுறாரு. சொல்ல முடியாது, அந்த மிஸ்ட்ரி மேனாக இல்லாமல் செத்ரோலன்ஸ் ரிட்டன் ஆகி பிரான் பிரேக்கரை அட்டாக் பண்ணி அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கருக்கும் செத்ரோலன்ஸ்க்கும் ரசல்மேனியா ஸ்டோரி லைன் கூட கொண்டு போகலாம், எப்படி வேணாலும் கொண்டு போகலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், ஜே ஊசோ பொதுவாகவே ஒரு மேட்ச்சில் பங்கேற்று அதில் வெற்றி பெற்றுட்டா ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அன்லைக்கை போட்டு குத்தி போடுவாங்க. அதாவது ஜே ஊசோ இப்போ ஜெயிச்சது பிடிக்கலன்னு இந்த லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட் அப்படி தான் நடந்தது. ஆனால் இப்போ ஒரு மாறுதலாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியுமா, இந்த வாரம் வந்து எல்ஏ நைட்டு கூட ஒரு மேட்ச் விளையாடிருப்பார், அதில் தோற்று போயிட்டார்ல. தோற்று போனதுக்கு 0% லைக்கு, அதாவது 8273 லைக்கில் 32 டிஸ்லைக்லாம், அது வந்து 1% கூட வரலையா, 1% கீழே தானா. அப்போது ரசிகர்களை பாருங்களேன், எல்ஏ நைட் ஜெயிச்சதர் விரும்புகிறாங்க, எல்ஏ நைட்டை விரும்புகிறாங்க, ஜே ஊசோவை விரும்ப மாட்டேங்காங்க. ஏன்னா குயிக்காக எப்போ பார்த்தாலும் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி ஜே ஊசோ ஒரு டேக் டீம்லேருந்து பிரிஞ்சு வந்தது எல்லாரும் அந்த மைண்ட் செட் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஜே ஊசோ ஒன்றும் எல்ஏ நைட்டை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு தான், கீழே தான், எல்ஏ நைட் அளவுக்குலாம் வர முடியாது. ஏன்னா அவர்லாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சிங்கிள் கெரியரில் இருக்கார். ஒரு டேக் டீமர் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறது நல்ல விஷயம் தான், அதெல்லாம் ஆயாச்சு. மீண்டும் அவர் சிங்கிள் புஷ்ஷாகவே கொடுக்குறது நல்லா இல்லை. பேசாமல் ஊசோஸை ரீயூனியன் பண்ணி அவர் ஊசோஸ் டீமில் பண்ணலாம். ராலெல்லாம் ஊசோஸ் டீம் இருந்திருந்தால் பயங்கரமாக இருக்கும். அதான் டபிள்யூபிள்யூ பண்ணாமல் வச்சுருக்கானுங்க. அதுலேயும் 2 பேர் ரெட்டை வேறு சூப்பராக பண்ணலாம். இப்போது டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை பார்த்து உண்மையிலே கன்ஃபியூஸ் ஆகிருப்பாங்கல்ல. ஏன்னா எல்ஏ நைட்டுக்கு இப்படி ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க மக்கள் மத்தியில், நாம தான் தப்பாக சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற எண்ணம் டபிள்யூபிள்யூக்கு இருந்திருக்கும்ல. வெண்ணப்பா ட்ரிபிள் ஹெச் எங்கே தோண போகுது, ஏமே எக்கடி கட்டா என்னன்னா ஜெய ஊசோவை தான் தூக்கி தோளில் வச்சு ரங்காரு ஊரை சுற்றி இறங்காருன்னு சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காரு. இப்படியே காட்டிக்கிட்டே இருங்க ட்ரிபிள் ஹெச், கூடிய சீக்கிரம் டபிள்யூபிள்யூ அழிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு ட்ரிபிள் ஹெச் பிளான் போட்டு டபிள்யூபிள்யூ அழிக்கிறாரான்னு தெரில, மெதுவாக அழிக்கிறாரு. ஜான்சனாவுடைய ரிட்டையர்மெண்ட் டூரில் நம்ம அதிகமாக எதிர்பார்த்தது ஜான்சனா வெர்சஸ் எஜ்ஜிக்கான மேட்ச் தான். எக்கச்சக்க பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். எஜ்ஜி வேறு கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பழைய நண்பனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு AEW விட்டு போயிட்டார். ஆனால் இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தி ஜான்சனா ரசிகர்களுக்கு ஒரு சோகமான செய்தியாக இருக்கலாம். அதாவது எஜ்ஜி வந்து AEW விட்டு போயிட்டாரு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டோனி கான் வந்து இதை கேள்வி கேட்டிருக்காங்க, சீனா வெர்சஸ் எஜ்ஜி மேட்ச் நடக்குமான்னு. அதுக்கு அவர் கொடுத்த நியூஸ் என்னதுன்னா, எஜ்ஜி வந்து அதாவது கோப் வந்து எங்கள் கம்பெனியில் தான் கான்ட்ராக்ட் இருக்கார். ஸோ சீனா இந்த மேட்ச் நடக்கணும் அப்படின்னா சீனா தான் வந்தாகணும் எங்கள் கம்பெனிக்கு அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாவை தான் அவர் இன்வைட் பண்ணுறாரு தவிர்த்து கோப்பை அவர் விடுற மாதிரி தெரில. ஸோ அதாவது எஜ்ஜி வந்து இப்போ அவர் கோப் அப்படிங்கிற பேரில் தான் AEW சண்டை போட்டுருக்காரு. அவர் ஸ்டில் பார்த்தீங்கன்னா AEW தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். ஒரு சில காரணங்களால் எஜ்ஜி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கோப்பனே சொல்லுவோம், அவர் AEW கோப் அப்படிங்கிற பேரில் தானே இருக்காரு. கோப் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் மீண்டும் கூடிய சீக்கிரம் AEW தான் ரிட்டர்ன் ஆக வைப்பார், நாங்கள் அதுக்கான ஸ்டோரியை பிகினிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எனிவோன் ஏதாவது ஒரு ரசிகர்கள் வந்து WWE வந்து எஜ்ஜி வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத சிம்பாலிட்டிக்காக சொல்லிட்டாருங்க. ஒருவேளை ஜான்சனா வெர்சஸ் எஜ்ஜி மேட்ச் நடக்கணும்னா நம்ம ஜான்சனா தான் AEWக்கு போகணுமாமா.